ஆசான் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு காக்கா வலிப்பு இல்லைன்னா பெரியவங்களுக்கு திடீர்னு ஒரு மயக்கம் வருது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வர்மா மூலியமாக அவசர சிகிச்சை பண்ண முடியுமா? அதாவது அவசர சிகிச்சைகள் தனிப்பிரிவு இருக்குது வர்ம கலையில். அதான் அடங்கல்னு சொல்லுவாங்க. அடங்கலை கட்டவனே ஆசனாவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு சொல்லுவாங்க. அடங்கல் என்பது மிகவும் எளிய அவசர சிகிச்சை. மயக்கம் வருதுன்னா மூளையில் ஏற்படும் ஒரு இரத்த ஓட்ட தடைப்படுதல் ஒரு மயக்கம். அப்போ நம்ம என்ன செய்வோம், தண்ணி தெளிப்போம் அல்லது எழுப்பு ட்ரை பண்ணுவோம். ஃபியூ மினிட்ஸ் ஆகும் எழுதிக்கிறதுக்கு. ஆனால் வர்மக்கலையில் எங்கள் ஆசான்களை படிக்கும்போது நான் முதல்ல படித்த வர்மமே கையில் உள்ள வர்மம் தான். கவலி காலம்பாங்க, 2 கைகள் இடல கவலி காலம். இதை தூண்டுனா அந்த மயக்கத்திலிருந்து எழுப்ப முடியும் என்று பல சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. சாஸ்திரங்கள் வந்து வர்ம சாஸ்திரங்கள். இதை நான் தூண்டி பார்த்துருக்குறேன். ஃபியூ செகண்ட் அல்ல, அந்த ஒரு செகண்டு கேட்ட மைக்ரோ செகண்டில் எழுதிப்பாங்க. அந்த வர்ம தூண்டுதல் இந்த கவலை காலத்தில் கொடுக்கும் அளவு என்பது மாத்திரைகள் மகனாங்க அளவுகளை அந்த கொடுத்த வினாடிக்கும் குறைவான செகண்டில் மூளையில் வேகமாக மின் ஓட்டம் ஏற்பட்டு வேகமாக அந்த நோயாளி விழிப்பதை பார்த்துருக்கிறேன். அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் அந்த கவலை காலம். இது முடிஞ்சு எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு திலதால கொடுத்துட்டு லேசாக உள்ளங்கை வெள்ளை ஒரு பக்கத்தை அனுப்பிவிடுவோம். உடனடியாக இயல்பான நிலைக்கு திரும்புவாங்க. இது கண்ணால் பார்த்தது. இது மாதிரி அடங்கல்கள் பல அடங்கல்கள் உள்ளன. அவசர பிரச்சனைகள் ஒரு நோய் என்பது காக்காய் வைப்பு, அதாவது ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலி ஒரிஜினல் பேர் வந்து சீசர். கால் கை வலிப்பு தான் காக்காய் வலிப்பு. கால் கை வலிப்பு மூளையில் ஏற்படும் திடீர் மின்னோட்டம் என்பதே அந்த சீசர் கூடிய அறிகுறிகள். உடல் வந்து சில வினாடிகள் அல்ல நிமிடங்கள் வெட்டும். அது வேகமாக துடிப்பது தான் கால் கை வலிப்பு சீசர். அதை இதே கவலை காலத்தில் நான் கொடுத்துருக்கிறேன். இது போக மூட்டுக்களுக்கு நடுவில் உள்ள பின்பக்கம் உள்ள கால் குழி அடங்கலில் கொடுத்தும் வேகமாக அந்த நோய் விரைவில் நிவாரணம் கொடுக்கறத பார்த்துருக்கிறேன். அந்த 2 to 5 நிமிடங்கள் அந்த கால்கை வெட்டுவது சில வினாடிகள் இருப்பதை பார்த்துருக்குறோம். இது எல்லாமே வர்மக்கலையில் உள்ளது. அந்த சாஸ்திரப்படி பண்ணுறோம். கையில் உள்ள கவலை காலங்கள் அழுத்தினாலும் சரி, கால் மூட்டில் உள்ள கரண்டை பகுதியில் உள்ள வர்மங்கள் அழுத்தும் போதும் மூளையில் அந்த மின்னோட்டங்கள் சீராகின்றன. மிக விரைவில் சில செகண்டில் அவங்க சரியாகிறத பார்த்துருக்குறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பக்கவாதம் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இது இந்த வர்ம கலை மூலியமாக விரைவாக எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு கொஞ்சம் விரைவாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது ஹெமிபீலிஜியா வர்ம கலையில் பக்கவாதம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரோக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு மூளையில் வரும் சேதங்கள், அடிபட்டால் வரும் சேதங்கள், நோயினால் வரும் குறைபாடுகள், சில கர்ம வினைகள், இதனால தான் ஒரு பக்கத்தில் பேரலிசஸ் ஆகுது. இடப்பக்க மூளை வலது புறத்துக்கும் வலப்பக்க மூளை சிறந்த புறத்துக்கும். இது நவீன அறிவியல் நல்ல ஆராய்ச்சி செய்கிறாங்க. 6 மணி நேரத்தில் சரி பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது. அலோபதியில் சிறப்பாக பண்ணுறாங்க. ஆனால் வர்மக்கலையில் மூளை சார்ந்த நரம்புகளை எளிதில் சரி பண்ண முடியும். அதாவது மூளை சார்ந்த நரம்பு நோய்களை ஹெமிபீலிஜியாக பல வகை இருக்குது. அதில் ஹெமரேஜ் மட்டும்தான் லேட் ஆகும். அதாவது ரத்த உடைவு இரத்த குழாயில் ரத்தம் கசிவு ஏற்பட்டு உறைதல் அது கொஞ்சம் லேட் ஆகும். தவிர மற்றபடி எளிதான முறையில் அந்த ரகசிய இடங்கள், அதாவது உடம்பில் 108 இடங்களில் ஒரு பிராணவாயு போயிட்டு இருக்கு. அந்த பிராணவாயுவை சரியாக தூண்டுதலின் மூலம் உடலில் ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது. அந்த பிராணவாயு காரணம் இயற்கை பஞ்சபூத தத்துவத்தில் அந்த இதற்கு மூலமாக உடலுக்கு ஏற்படும் உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொண்டு சரியான தூண்டலின் மூலம் அந்த சக்தியை பெருக்க முடியும். அதை அடங்கல் சொல்லுவோம். வர்மத்தில் வர்மம், காலம், அடங்கல் 3 வகை இருக்குது. அது அடங்கல் மிக சிறப்பு. அது படிச்சாதான் ஆசனா மாற முடியும். அதை நான் சில வருஷம் படிக்கிறது வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த அடங்கலின் மூலம் தூண்டப்படும். அதாவது நெற்றிலிருந்து ஆரம்பிச்சு உச்சந்தலை, பக்க சைடுகள், நாக்கு, மூக்கு, இப்படி பல வகை இடங்களில் அந்த அடங்கல் இருக்குது. அதை சரியாக தூண்டினா உடலில் எனர்ஜி பாஸ் ஆகிறது உண்மை. எப்படி ஒரு மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியாதோ அதுபோல இந்த வர்மக்கலையால் தூண்டப்படும் ஸ்தானங்கள் ஏற்படும் அந்த நன்மைகளை ஆராய்ச்சியாலும் எந்த மிஷினாலும் பார்க்க முடியாது. ஆனால் நோயாளியால் ஃபீல் பண்ண முடியும். மிக குறைந்த செலவில் மிக விரைவில் நம்ம குணப்படுத்த முடியும். இதுக்கு சர்ஜரி தேவையில்லை. ஆனால் தேவைப்பட்டால் அலோபதியை நீங்கள் பண்ணலாம். அதிகபட்சமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் அலோபதி அனுப்புகிறோம். மற்றபடி சாதாரண ஹெமிபீலிஜியாவை நாம் வர்ம தூண்டலை சரி பண்ண முடியும். தேங்க்யூ டாக்டர்.
ஆசான், இப்போ நீங்கள் வந்து இந்த எலும்பு நோய்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இந்த வருமால ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அது எப்படி அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகுதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ எலும்பு என்பது உடல் தானே, எல்லாமே செல்கள் தானே. இப்போ எல்லாமே செல்களின் கூட்டமைப்பு. தோல் செல்கள், இரத்த செல்கள், எலும்பு செல்கள், நரம்பு செல்கள், மூளையில் செல்கள், எல்லாமே செல்கள். அந்த எல்லாமே இயற்கை அடிப்படையில், அந்த இயற்கை அடிப்படையில் இருக்கும்போது நாம் இயற்கையான சிகிச்சை கொடுக்கும் பட்சத்தில் அது இயற்கைக்கு இயற்கை பிடித்து போகும். அதனால் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுது உண்மை. எலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், முதுகு தண்டோடம், லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ்லாம் நம்ம வர்மங்களை சரி பண்ண முடியும். அதில் தேவையான வர்ம தைலங்களை சரியாக முறையான தைலங்களை ஊற்றி அதை முறையாக பயின்ற ஒரு ஆசன்கிட்ட போனீங்கன்னா கரெக்டாக அந்த 44 வகை நான் படித்தேன் வர்ம புள்ளிகளில், அந்த வர்ம தடவு முறையில் அதை தடவும் பொழுது அந்த வலி புறப்படுகிறது. ஏனென்றால் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னாலே எண்ணெய் சத்து இல்லாமல் தேய்ந்து போதல். நாம் தைலங்களை மேல் நோக்கி வெளியிருந்து உள்ளாக செலுத்தும் போது அந்த தோல் வழியாக ஈர்க்கப்படுகிறது. அந்த தைலங்களில் பல வகை மூலிகைகள் உடலுக்கு பிடித்தமான இயற்கையாக அமையப்பட்டது. இது போக முது தண்டோட வலிக்கெல்லாம் அந்த தைலங்களை போட்டு முறையாக தடவி ஒத்தனங்கள், கிளின்னு சொல்லக்கூடிய மருந்து ஒத்தனங்கள் கொடுக்கும்போது அந்த சூடு ஏற்பட்டு அந்த சூட்டினால் தோல் விரிவடைந்து உள்ளே எண்ணெய் தைலம் உள்ளே செல்கிறது. அந்த தைலங்கள் உடலில் செல்கள் மூலமாக பாஸ் பண்ண செய்யப்பட்டு அதில் ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறது. இது தவிர முது தேய்மானத்துக்கு முதுகில் உள்ள அடங்களை சரியாக, அதாவது சுழி அடங்கள் சொல்லக்கூடிய 2 பக்கத்தில் பிட்டிய பக்கத்தில் இருக்கும், அதை அழுத்தும் போது சயாட்டிகா அப்படிங்கிற பேர் நரம்பு அலைச்சல். பேர் நரம்பு என்பது மிகப்பெரிய நரம்பு மண்டலத்தை, நரம்புகளை ஜவ்வு அழுத்துதல். அதை சரியாக ஸ்ட்ரூமெண்ட் செய்யும்போது அந்த வலி குறைகிறது. சர்ஜரி போகக்கூடிய கேஸ்லாம் சர்ஜரிலாம் பண்ண முடியும் நாம். ஏனென்றால் அந்த சயாட்டிக் பெயினை குறைக்கக்கூடியது சுழி அடங்கள், பின் சுழி அடங்கள்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். இது போக தோள்பட்டையில் உள்ள காக்கட்டை காலம், இது அழுத்தும் போது வலி குறைகிறது. இதில் எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்களுக்கு அதிகபட்ச வைத்தியங்கள் வர்மக்கலையில் உள்ளது. இப்போ மனநோயின்னு சொன்னேன், ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு லேடிஸ்க்கு இருக்குது, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வர்மக்கலை மூலமாக எப்படி சரிப்படுத்த முடியும், நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதாவது மனம் என்பது எண்ணங்கள், மனம், மூச்சு, உடல், இந்த மூன்றையும் ஆராய்ந்தது வர்ம நிபுணர்கள். மனம் என்பது தனி அல்ல. எப்பொழுது மனம் உடலை விட்டு தனியாக பிரிக்கப்படுகிறதோ அதான் மனநோய். மனதில் ஏற்படும் தேவையற்ற எண்ணங்களே அல்லது மனதை ஒரு இடத்தில் குவிக்க முடியாத நிலைமை தான் மனநோய். இதில் ஹிஸ்டீரியா என்பது பெண்களுக்கு அதிகம் ஏற்படுவது, ஆண்களுக்கு உண்டு. அதிகம் பெண்களுக்கு தான். ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் அதை தீர்வு தேட முடியாமல் அதில் இருந்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளுதல் ஒரு வகை. அதில் ஹிஸ்டீரியா என்பது அதிகமாக கோவப்படுதல், அதிகமாக கத்துவது. யார் பெண்கள் ஓங்கி கத்துறா ரிலாக்ஸாக இருக்காங்களோ அது ஒரு ஹிஸ்டீரியாவோட ஒரு சிம்டம் தான். அந்த கத்த தோணுது பார்த்தீங்களா, அதே அவங்க ரிலாக்ஸேஷன். இப்போ சில ரசாயனங்கள் மூளை சுரக்கின்றன. அந்த ரசாயனங்கள் எப்படி சுரக்கும்னா நம் நல்ல எண்ணங்களில் இருந்தால் சுரக்கும். அது யோகாசனம் போன்ற விஷயங்கள், அதிகமாக சிரிப்பது, சந்தோஷப்படுவது, நண்பரோடு உலாவுவது இப்பொழுது சுரக்கும். ஆனால் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது குறையும். நாங்கள் மூளையில் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை தூண்டுவதன் மூலமாக, வர்ம மருத்துவத்தில் தூண்டுவதன் மூலமாக, நெற்றியில் தெள்ளத காலம், கொண்டைக்கொல்லி வர்மம், பின்னால் சீருங்கொல்லி, கன்னத்தில் பொய்கை காலம், இது எல்லாமே டைரெக்டாக நாளமில்லா சுரபிகளை தூண்டக்கூடியது. நாம் பிட்யூட்டி கிளான்ஸை டைரெக்டாக இங்கே தொடுவது மூலம் அதை தூண்ட முடியும். பிட்யூட்டி என்பது உங்கள் மனதில் உள்ள நல்ல ஹார்மோன்ஸில் ஒன்று. உங்கள் உடலையும் மனதையும் சமப்படுத்தக்கூடிய விஷயம் பிட்யூட்டி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யோகாவில் நம்ம ஷின் முத்ரா வச்சுருந்தாலே பிட்யூட்டி கிளாண்ட் ஆயிரும், கிளாண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த தூண்டுதல் மூலமாக செய்ய முடியும். இதை திறந்த காலம், கொண்டைக்கொல்லி வர்மம், பொய்கை காலத்தில் பண்ணும்போது அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு சரியாகிறாங்க. இதை கண்ணால் பார்த்தது, எங்கள் ஆசான் சொல்லி கொடுத்து நான் செய்திருக்கேன். இந்த மெதுவாக தூண்டுதல் மூலம் அது நிவர்த்தியாகிறது. தேவைப்பட்டால் மட்டும்தான் வர்ம மருத்துவத்தில் கஷாயங்கள் கொடுக்குறோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ.